ஆனந்தி, அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எசகி சுப்பையா இன்று தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கி இருக்கிறார். அவர் சற்று முன்பு வருகை புரிந்த போது டைப் செய்யப்பட்ட ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் ஏற்க முடியாது என்று அவர் அறிவித்து விட்டார். இதையடுத்து கைப்பட எழுதிய கடிதத்தோடு மீண்டும் சபாநாயகர் அறைக்கு வந்த எசகி சுப்பையா இப்போது ராஜினாமா செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து 4 எம்எல்ஏக்கள் தேர்தல் முடிவு வெளிவந்த 22 நாட்களிலேயே அடுத்தடுத்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது அதிமுகவில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பதுடன் தமிழக அரசியலிலும் மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக்காக அரசுக்கு அறுதி பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் அவர்கள் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு அவர்கள் இப்போது ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் அதிருப்தி குழுவினரின் எம்எல்ஏக்களை ஒவ்வொருவராக ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதியில் விசில் சின்னத்தில் அதே வேட்பாளர்கள் போட்டியிட்டு அதன் பின்னர் அவர்கள் ராஜினாமா மூலமாக புதிய எம்எல்ஏக்களை பதவியேற்க வைக்கலாம் என்ற வியூகத்தில் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டு வருகிறது. அதன் ஒரு கட்டமாகத்தான் நேற்று 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா மற்றும் பெருந்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், இப்போது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எசகி சுப்பையா ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் வர வைத்து அதே தொகுதிகளில் இந்த ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக வேட்பாளர்களாக அங்கு விசில் சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவார்கள். ஏற்கனவே இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற அவர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிடும் போது அதனை அந்த தொகுதி மக்கள் ஏற்பார்களா அல்லது தொகுதி மக்களின் விருப்பத்திற்கரங்கதான் இந்த ராஜினாமா மேற்கொள்ளப்பட்டதா அல்லது பதவி ஆசைக்காக தாவேகாவில் இணைவதற்காகவும் இந்த ராஜினாமா கடிதம் வழங்கப்பட்டதா என்ற பல்வேறு கேள்விகள், சர்ச்சைகள் அரசியல் ரீதியாக எழுந்திருக்கின்றன. இருந்த போதிலும் இப்போது அதிமுக எம்எல்ஏ எசகி சுப்பையா தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரனிடம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதோடு எசகி சுப்பையாவோடு சேர்த்து 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இதனால் 4 எம்எல்ஏக்கள் அங்கு சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அணியிலிருந்து விலகி இப்போது 4 பேர் இங்கு தங்களது ராஜினாமாவை கொடுத்திருப்பதால் 16ஆக இப்போது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு குழு அதிருப்தி குழுவினரின் எண்ணிக்கை 16ஆக குறைந்திருக்கிறது. 27ஆக இபிஎஸ் தரப்பில் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ராஜினாமா 4 பேர் செய்திருக்கிறார்கள். அதனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 47 தொகுதிகளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற சூழ்நிலையில் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எசகி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்.